கோவா கேங்கு இந்த வீக்கெண்ட் வந்தா என்ன நடக்கும்? ஐயய்யோ! நம்மளால டெவிலாவும் சரியா விளையாட முடியல. ஏஞ்சலாவும் சரியா விளையாட முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரயான் பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன மாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவன் ஒரு சேஃப் கேம் விளையாடுனான் பாத்தியா? அவன் அவன் சரியாவே அவனுக்கு பண்ணவே தெரியல. எதுக்கெடுத்தாலும் தீபக், தீபக்ன்னு சொல்றான். அப்படி இல்லன்னா ரஞ்சித் பேர சொல்றான். அவன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு இந்த சேஃப் கேம் தான் விளையாடணும் போல இருக்கு. அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க, ஐயோ! நம்மள எல்லாருமே அந்த கேங்க ஆப்போசிட்டா போட்டு விட்டாங்க. ஏன் முத்துக்குமாரும் மஞ்சரிய தூக்கி அங்க போட்டாலாவது நம்ம ஏதாவது விளையாடியிருப்போம். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல போட்டுட்டு விளையாடு விளையாடுன்னு சொன்னா நம்ம எப்படி விளையாடுறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க சௌந்தர்யா சொல்றாங்க, சரி அதெல்லாம் விடு. எனக்குமே மொத்தமா ஒண்ணுமே புரியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் மூளையே ஒர்க் ஆச்சு. எனக்கு இந்த கேம்ல பாதி புரியவே இல்ல. அதுக்கு இவங்க அதையும் சொல்றாங்க. பாரு ராணவ் கூட உன்ன விட நல்லாவே விளையாடுனான்னு சொல்லும்போது, அதுக்குமே சிரிக்கிறாங்க. என்ன மாதிரியே மாக் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். நான் அப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு. சரி எப்படியோ வந்து இந்த கேம வந்து நம்ம கரெக்ட்டா தான் விளையாடணும். அவங்களுக்கு தான் விளையாட தெரியலன்னு சொல்லிட்டு அதுவுமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரயான் பொறுத்தவரைக்கும் இப்போ முத்துக்குமார சேஃப்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, இப்போ அவர சுத்தி ஒரு 3 பேர வச்சுட்டு ஒரு கேம விளையாடிட்டு இருக்காரு. நம்ம 4 பேரு இந்த பொம்மை டாஸ்க்ல எப்படி நம்ம விளையாடினோமோ, அதே மாதிரி தான் நம்ம ஃபைனல்ஸ்க்கு எப்படியாவது உள்ள போயிடணும். சத்யாக்கெல்லாம் போச்சு. சத்யா முத்துக்குமார வச்சு செஞ்சார் போல இருக்கு. அத 2, 3 நாளா அதையே சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அவரால தூங்க கூட முடியலையாம். ஆக மொத்தம் இவங்களோட கேம் பொறுத்தவரைக்கும் இவங்க விளையாடியிருக்கலாம். இவங்களால ஏஞ்சலாவும் சரி, டெவிலாவும் விளையாடியிருக்க முடியும். ஆனா, ஆப்போசிட் பெர்சன்ல பார்த்தீங்கன்னா, ரயானும், ஜெஃப்ரி போனது தான் இவங்களோட பேக்க அடிச்சு போச்சு. இவங்க சொல்ற மாரி முத்துக்குமாரும் சரி, மஞ்சரியும் ஆப்போசிட்ல இருந்தா வேற மாரி விளையாடியிருப்பாங்களோ! மஞ்சரி பொறுத்தவரைக்கும் இவங்க விளையாடின்னு இருந்தாங்க. ஆனா, அது ஆப்போசிட் கேங்ல இன்னும் போக, போக இன்னுமே அவங்களுக்கு வொர்ஸ்ட்டா போச்சு. இவங்க நிஜமாவே உண்மையான ஃப்ரெண்ட்ஸான்னு பார்த்தா தெரியவே இல்ல. சௌந்தர்யாக்கு ஜாக்லின சுத்தமா பிடிக்கல. ஜாக்லின் சௌந்தர்யாவோட சுத்திட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி சௌந்தர்யா இருக்கிறதுனால இந்த கேங்ல இருக்காரு. ரேயானுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது டாப் 4ல போணும். அதனால இவங்க 3 பேர் கூட இருந்தா தான் போக முடியும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு இந்த ரோஸ்ட் கண்டிப்பா தேவைன்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் டாடியோட லிட்டில் பிரின்சஸ்மே சாச்சனாவுமே இந்த வாரம் எலிமினேட் ஆகிட்டாங்க. கேர்ள்ஸ் கேங்ல பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் அவுட்டு. இந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.